வா 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 ஏமாத்திட்டா ஓடுற ஐயோ ஏமாத்திட்டு ஓடுற ஒரு முறை ஏமாத்திட்டு ஓடுன அடிக்கலாம்டா. படு 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 டேய், இருடா ஐயோ வரேன். சார் ஏன்டா? வெளியில போகாதீங்க சார். சார் அவனுக்கு நம்மள அடிக்கிற உரிமை இருக்கு சார். டேய், இவன் யாரா? ஒபாமா என்னடா சொல்ற? ஓனர் சார். 50,000 ரூபாய்க்கு இந்த மாட்டை அவனுக்கு நான் வித்திருக்கிறேன். 25,000 ரூபாயும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். கொஞ்சம் மனசாட்சிப்படி நடந்துக்குங்க சார். அட படுபாவி. ஏய், படு படு ஏய், படு படு ஏய் ஏமாட்டுக்குள்ள என்ன பண்ணுங்க நான் மங்காத்தா சீட்டு விளையாடுறேன். மாடே இல்லை, அது மங்குனி. அப்ப என் காசு போடா லூசு. ஏய். இரு, அவசரப்படாத. உன்கிட்ட காசு வாங்கணுமே வால் பக்கம் இருக்கிறான். இரு, அவனை கூப்பிடுறேன். டேய் போறம்போக்கு கோபி, வெளிய வாடா. வியாபாரத்துல ப்ராப்ளம். ஹாய் ஓனர். ஏய். அது உன் கூட வர்றதுக்கு இந்த மாடு ரெடி, பட் என் பார்ட்னர் ரெடி இல்ல. ஏடா ரியல் எஸ்டேட் வியாபாரம் படுத்துருச்சுன்ட்டு இப்ப என்னன்னா இப்படி ஏய், ஆரம்பிச்சீங்களா? ஹலோ, சட்டையெல்லாம் பிடிக்காதீங்க, கையெடுங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாதானடா மாடு ஓகே மிஸ்டர் பால்கார், ஒரு கைண்ட்லி ரெக்வெஸ்ட். இன்னைக்கு ஒரு பூஜைக்கு போக வேண்டியிருக்கு. அங்க போயிட்டு வந்துட்டு உங்க வீட்டுக்கு வந்துருவா. வந்து என்ன ஆளுக்கு 5 லிட்டர் பாலா கறக்க போறீங்க? நான் ஊருக்கெல்லாம் பால் ஊத்துறவன்டா. நாளைக்கு காசு வரல உங்களுக்கு பால் போடா. ஏய். சரி. என்ன உங்களுக்கு மாடு தானே வேணும்? ஆமா. டேய், அந்த செயினை கொடு. ஐயோ இது டூப்ளிகேட் சார். ஏய், தெரியும்டா, குர்ரா. ஐயோ சார் அது ஒரிஜினல் 2 பவுன் சார். ஏறா, இந்தாங்க, இதுல 2 பவுன் செயின் இருக்கு. இதை வச்சு நல்ல மாடா வாங்கிக்க. ஆனா ஒரு கண்டிஷன், குனிச்சு பார்த்து வாங்கிக்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். போ போ போ, கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஏய் கோபி, கேரக்டராவே மாறிட்டடா நீ. அழுவுறியா? ஏன்டா? பின்ன இந்த மாடால என் மோதிரம் போச்சு, இப்ப என் செயினும் போச்சு. டேய் கோபி, அழுகிறவன் கோபி இல்லடா, அழ வைக்கிறவன் தான் கோபி. இது நான் தானே சொல்லணும். உனக்கு சூட் ஆகாதுடா, அதனால தான் நான் சொன்னேன். டேய் டேய் டேய், இருடா, உனக்கு என்ன செயின் மோதிரம் அவ்வளவுதானே வேணும்? Of course. அதுக்கு மேலேயே நான் உனக்கு வாங்கி தரேன்டா. பாப்போம். மாடே ஏய், ஆற பார்த்து மாடுன்ற. உள்ள பூந்து மாட்டை தூக்கிட்டு போகணும்னு சொன்னேன் சார். அப்படியா? ஐ லைக் இட். இதுவும் நான் தான் சார் சரி, சொல்லணும். சொல்லி தொலை. ஐ லைக் இட். தூக்கு. மெதுவா மெதுவா. ரெடியா போலாமா? போலாம் சார். இருங்க சார். திருப்பி லெஃப்ட் லெஃப்ட். ஓகே ஓகே. கம் ஆன், ஃபாஸ்ட் ஐயோ. ஃபாஸ்ட். சீக்கிரம் போலாம்டா, ருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கானே. டோட்டல் டைம் வேஸ்ட். உங்க பேச்சுக்கிட்ட நான் வெயிட் பண்ண பாருங்க. என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். சார், நீங்க மாட்ல இருந்து மோதிரத்தை கறந்தேன்னு சொன்னீங்க தெரியுமா? அப்பவே நினைச்சேன். ராணி மேம், பதட்டப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. இப்ப ஆனது ஆயி போச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கண்டிப்பா அந்த மாடு வந்துரும். ஐயோ நட்டு சார், எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் ஆல்ரெடி லேட். நான் கிளம்புறேன். ராணி மேம், சார், கதவை மூடுங்க சார். நான் உள்ள போயிட போகுது. நான் நம்மளையா சொல்லிருப்பாங்க? சேச்சே, இருக்காது. இந்த பக்கியோட கதையை க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா கதவை க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. எனிவே, ஹனி மேம் ஆர்டர் போட்டாங்க, செஞ்சிருவோம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு என்ன? நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.